சூரிய பகவானின் அருள் பெறப்போகும் அன்பர்களே, இன்று நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா சூரிய தசை பற்றி தெள்ள தெளிவாக முழுசாக பார்த்துருவோம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு தசாபத்தி பற்றியும் தெளிவாக போடுங்கன்னு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூரிய தசை, அதில் இருக்கிற புக்திகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பார்க்க போகிறோம். மேலும் இதில் என்ன சிறப்புனா, சின்ன வயசில் சூரிய தசை வந்தால் என்ன நடக்கும், மத்திய வயசில், இறுதி காலகட்டத்தில் யாருக்கு வரும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு உறுதியாக பயன்படும், முழுசாக பாருங்கள். சரி, முதல்ல சூரிய பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவக்கோள்களின் நாயகன், அவர் குடும்பத் தலைவன். இதே அது வீட்டில் இருக்க குடும்பத்தவன் சூரியன் தந்தையை குறிக்கும், வலதுகன் வீட்டோட தலைவாசலை குறிக்குது. நமது பூர்வீகம் எல்லாத்தையும் சூரியன் தான். சூரியன்னா தைரியம், சூரியனா தலைமை, சூரியனா வெற்றியை குறிக்கக்கூடிய, ஆனால் ஒரு விஷயத்தை வெற்றி பெறதுக்கு சூரியன் திடகார்த்தம் ரொம்ப தேவை. இது தசாபுத்தியாக நடத்துதுன்னு வைங்க. இதில் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அரசு, அரசாங்க, ராஜக சம்மந்தப்பட்டது அத்தனையுமே இதுதான் வருது. குதிரை யோகம் எல்லாமே வருது. சரி, ஃபர்ஸ்ட்டு சூரியன் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வருடம் நடத்துதுங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் பிறக்கும் போதே சூரிய தசை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே சூரிய திசை வந்துடுது. யாருக்கு ரொம்ப இந்த சூரிய திசை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது தெரியுங்களா? ஆயுள்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இந்த சூரிய திசை வாழ்வில் ஒரு ஏற்றமும் கொடுக்க போகுது. சரி, ஒவ்வொரு தசாபுக்தியும் தெளிவாக பார்ப்போம். முதல்ல சூரிய தசை குழந்தை பருவத்தில் வருதுன்னு வைங்க. பிறந்த உடனே சிறு வயதில் வருது. அப்போ குழந்தையின் கல்வி சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். கண்களில் வளர்ச்சி, தந்தைக்கு ஆதாயம், தலைமை பொறுப்பு. குழந்தை சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு தாங்கி நிற்கும். எதுலேயும் ஃபஸ்ட், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக நிற்கும். கேட்குற பேச்சே அவ்வளோ அருமையாக இருக்கும். என்ன அருமையாக பேசுது அப்படிங்கிறது. இதே மத்திய வயசில் வருதுன்னு வைங்க. அரசாங்க யோகம், தந்தையால் ஆதாயம், கௌரவ பதவிகள் கிடைக்கிறது. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும்போது இந்த மத்திய வயசில் வரும்போது தானாக அள்ளி கொடுத்துட்டு போயிடுதுங்க. இதை வயதான காலத்தில் வந்துடுது. இந்த சூரிய தசை பென்ஷனுக்கு அதிபதி, வாடகை வருமானம் வருகிறது. ஒரு நிரந்தரம், சூரியனால நிரந்தரம். காலையில் வந்தால் சூரியன் வரும்னு தெரியும் இல்லையா? அப்போ நிரந்தர வருமானத்துக்கு அதிபதி அவர் தான். இவர் உடல் எலும்புக்கு அதிபதி, மன தைரியத்துக்கு அதிபதியாக இருக்கார். திடகாத்திரம், உடம்பு வலிமை, ரத்தம் சம்பந்தப்பட்டது. இந்த ரத்தத்தில் செவ்வாய் குறித்தாலும் அதில் இருக்கிற அணுக்கள் ஒரு சிலதெல்லாம் சூரியன் தான் குறிக்குது, உயிரணுக்களாக இருக்கும். அப்போ உடம்பு சம்மந்தப்பட்ட அனைத்துமே சூரியன் செய்யுது. இதே சூரியனை நல்லதாக நடந்தால் எப்படி சொல்கிறோம்? சூரியன் ஜாதகத்தில் ராகு கேது கூட சேர்ந்து, ராகு கேது சனியோட நட்சத்திரத்தில் நின்றிருந்தால் என்ன பலன்? இதே இது சூரியன் நட்பு கிரகமான குரு, செவ்வாய், சந்திரன்றதான் என்ன பலன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். இதே கெடுதலாக இருக்குது, நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு வைங்க. சிறு வயதில் குழந்தைக்கு வருதுன்னா அவங்களுக்கு வளர்ச்சியில் தடை ஏற்படும். பேச்சில் திக்கி பேசுறது, கண் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அதற்குண்டான பரிகாரங்கள் தேவை. மத்திய வயசில் வந்துட்டுருக்கு. அப்போ சூரியன் கெடுதல் நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தந்தைக்கு கண்டம் இருக்கான்னு வெரிஃபை பண்ணும். தந்தை மகன் உறவில் பாதிப்பு, கண்களில் சேதாரம், வண்டி வாகனத்தில், அதுவும் மலை பிரதேசங்கள் வண்டி ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டியது இந்த கெட்டு மத்திய வயசில் போகிறது. அரச தண்டனை, அதாவது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனா யாரோ செய்த தவறுக்கு இவங்க கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறது, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இந்த மத்திய வயசுலலாம் மாட்டுவாங்க. வயதான காலத்தில் எலும்பு தேய்மானம், கண்கள் பாதிப்பு, ஒன்று மாற்றி ஒன்று வர்றது தான். குழந்தைகள் வயதான காலத்துக்கு கண்டுக்காமல் போகிறது, இதெல்லாம் கெடுதல் நிலையில். அப்போ பரிகாரங்கள் செய்து தான் நம்ம இதை சரி செஞ்சு ஆகணும். அது ஜாதக அடிப்படையில் லக்னம் எப்படி இருக்குது மற்றது பார்க்கணும். சரி, இப்போ ஒவ்வொரு தசாபுத்திலையும் சூரிய தசை, சூரிய புத்தி அப்படின்னு ஒவ்வொன்றும் தெளிவாக பார்த்துருவோம். அது நல்ல நிலையில் இருந்தால் என்ன, தீயது ஏற்படுத்தினால தெளிவாக விளக்கிறேன், இது பயனுள்ளதாக இருக்கும். சூரிய தசை, சூரிய புத்தி பார்த்திங்கன்னா 6 வருஷத்தில் இது 3 மாதம் 18 நாள் எடுத்துக்குது. இந்த தசை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் என்ன பண்ணும்னா அரசாங்க ஆதாயம், கவர்மெண்ட் காசு ஏதோ ஒரு வகையில் வருங்க. இப்போ பெண்களாக இருந்தால் மகளிர் சுய உதவிக்குழுவாக இருக்கும், மாணவர்களாக இருக்குன்னு நீங்கள் அவங்க கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு ஸ்கீமில் சலுகை கொடுக்கறது, ஏஜ்டு பர்சனுக்கு கவர்மெண்ட்டு சலுகை கொடுக்கறது,
இது ஏழை சம்மந்தப்பட்டது. இதே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. பூர்வீக சம்பந்தப்பட்டது, குலதெய்வம் அருள். அப்போ அரசா கௌரவித்தல், ஒரு சின்ன ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஃபோட்டோ போட்டு கௌரவப்படுத்துறது. பதவிகள் தானாக தேடி வரும். குலதெய்வ கோயிலில் பொறுப்பு இருக்கிறது, கோயில் கும்பாபிஷேகம் முன்னாடி நின்று நீங்கள் தான் தலைமை தாங்கிடும், உங்கள் தலைமையில் தான் நடக்கணும்னு சொல்கிறது. ஒரு குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கு உங்கள் தெய்வால நல்லது பெறும்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் சூரிய திசை சூரிய புத்தியில் எண்ணற்ற வளர்ச்சிகள். இதே சூரியன் சாதகத்தில் சரியாக அமையலை. அப்போ எது கவனமாக இருக்கணும்? கண்கள் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம், அரசாங்க அதிகாரிகளிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது பார்த்து பேசிக்கணும். போலீஸ் இராணுவம், போலீஸ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கொஞ்சம் கவனமாக, சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்பட்டு இதாயிரும். உங்கள் இடம் இருக்குன்னா அபகரிக்க காத்திருக்காங்கன்னு அர்த்தம். யாரோ உங்கள் இடம் ஊர் சொந்த பந்தத்தில் இருக்குது, அந்த இடத்த போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். தந்தை வழியோட மனக்கசப்பு ஏற்பட்டு தந்தை மகன் பிரச்சனை ஏற்படுதல், எலும்பு சிறு சேதாரம் ஏற்படுதல், கண் பாதிப்பு, இந்த மாதிரி பாதிப்பும் கொடுக்குது. இது மட்டுமா? கவர்மெண்ட்டில் பெட்டிஷன் போடுறது, ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. உடல் உபாதைகள் வருது. இதெல்லாம் சூரிய தசை சூரிய புக்தியில் சூரியன் வலு இல்லாத போது நடக்குதுங்க. அப்போ பின்னாடி பரிகாரம் கொடுக்க போகிறேன், அதையும் முழுசாக பாருங்கள். இதே சூரிய தசை சந்திர புத்தியில் மொத்தம் 6 மாதம் நடக்குது. 6 மாதத்தில் எண்ணற்ற நல்ல பலன்கள். பொதுவாக சூரியன் சந்திரன் சேர்ந்தாலே அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம் வரும். அதாவது எதிர் திசையில் இருந்தால் அப்போ வளர்ச்சியும் இங்கே இருக்குது, வீழ்ச்சியும் இருக்குது. நம்ம வளர்ச்சியை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். முதல், அம்மா தலைமை தாங்குவார். அம்மாவுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் உண்டு. உங்கள் உடல் உறுதிப்படும், உங்களுக்கு மன உறுதி உண்டு. ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லை சுய பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அரசாங்க உதவி ஒரு சின்னதாக போய் அப்ளை பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் லோன் கிடைக்கும்போ லோன் உண்டு. ஆனால் வேணுமான்னு பார்த்துக்கணும். ஒரு தொழில் 10 தொழிலாக மாற்றுறதுக்கு இந்த புத்தி, இந்த தசா புத்தி தான் எடுத்துக்கணும். ஏனென்றால் சந்திரன் மக்களை கவரக்கூடியவன், பொதுஜன கூட்டம். நிறைய உணவு தொழில் செய்கிறவங்கெல்லாம் இந்த புத்தியை சரியாக பயன்படுத்திக்குவாங்க. ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் எதிர்பார்ப்பாங்க. சார் நான் இடம் மாற்றம் பண்ணணும், இடமாற்றம் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். இடமாற்றம் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லை, உயர் பதவியும் கிடைக்கும். இடமாற்றமும் பதவியும் காலகட்டம் இதுவே. சரி, இதுவே சிறிது பாதிச்சிருக்கு. சந்திரன் நீச்சம், ராகுக்கே தொடர்பு, இந்த மாதிரி இருக்குது. என்னதாங்க பண்ணலாம்? அப்போ முதல்ல அம்மாவின் உடல்நிலை, எலும்பு சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். தந்தைக்கு மனசஞ்சலம், அப்பா சின்ன சின்ன மனசில் நொந்து கிடப்பார், அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய காலகட்டம். எலும்பு தேய்மானம், இதில் சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவு, வீட்டில் தண்ணி பிரச்சனை, வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். பெண்களால் தொந்தரவு, ஏதோ ஒரு பெண் சம்மந்தப்பட்டது கவனமாக பார்க்கணும். பொதுவாக இந்த தசாபுத்தி நடக்கும்பொழுது திங்கட்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது போகக்கூடாது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆனால் திங்கட்கிழமை அன்றைக்கி முதல்ல இந்த தசாபுத்தி கெடுதல் எழுது நடத்துதுன்னா போகும்போது அங்கே தான் பிரச்சனையாகும். உங்களை இழுத்தடிக்கிற காலகட்டம் இதுவே. அப்போ வேறு கிழமையை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து சூரிய திசையில் செவ்வாய் புக்தி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா 4 மாதம் 6 நாள் இந்த புக்தி நடக்குது. சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்க. இது நல்லதாக இருந்து என்னென்ன பண்ணுதுன்னு வைங்க. சூரியன் அதில் செவ்வாய் நல்லா வலுத்துருச்சுன்னு வைங்க. போலீஸ் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இராணுவம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம். உங்கள் சொந்தத்தில் யாராவது ஒருத்தருக்கு காவல்துறையில் இது கிடைக்கும். பதவி யோகம். இந்த நேரத்தில் வீடு கட்டினா சாதாரண வீடு கட்ட ஆரம்பித்து மாடி வீடே கட்டிடுவார். வண்டி வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய வண்டி வாகனங்களே அமையும். சாதாரண வண்டி இருக்கா, சின்னதாக கூட புல்லட், பெரிய பெரிய கம்பீரமான வண்டிகள். வண்டி நிரந்தரமாக இருக்கும். ஒரு சொல்லுவாங்க, வண்டி எங்களுக்கு செட் ஆயிடுச்சுங்க, இந்த வீடு ராசியானதுங்க, இது வந்த புறமே எங்களுக்கு அருள் கிடச்சிதுங்க, எங்கள் குலதெய்வ அருளே எங்களுக்கு கிடச்சிதுங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் செவ்வாய் சம்மந்தப்பட்டது. அண்ணன் தம்பி உறவில் அவ்வளோ இதாக இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அங்கே பூர்வீக ஊரில் சொத்து அமையும். குழந்தைகளால் ஆதாயம். இது மட்டும் இல்லாமல் வாடகை வருமானம் வருகிற சூழ்நிலை ஏற்படும். கடன் அடைத்து மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நிலைமைக்கு போகக்கூடியது இந்த சூரிய திசை செவ்வாய் புத்தி.
அப்போ இந்த செவ்வாய் புக்திங்கிறது சூரியன் செவ்வாய் மருத்துவ கிரகம். நிறைய பேர் மருத்துவராகணும், இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஒரு பெரிய பதவி, பொலிட்டிக்கல் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த தசாபுக்தியாக வரும் பொழுது சரியாக சொல்லுவான், இந்த நேரத்தில் ஒரு உறுப்பினர் கார்டு வாங்குங்க, இந்த நேரத்தில் ஒரு காலேஜ் அப்ளை பண்ணுங்க, இந்த தேதி கிழமை இந்த நட்சத்திரத்தில் போய் ஒரு கோயிலை கும்பிட்டுட்டு வாங்க, சக்ஸஸ் உறுதி. அப்படி வேலை செய்யும் இந்த தசாபுக்தியில். சரி, இது நல்லதாக இருந்தால். இதே தவறாக இருக்குது, கொஞ்சம் செவ்வாய் சரியில்லை, என்னங்க பண்ணுறது? செவ்வாய் இந்த நேரத்தில் தான் ஒரு வீடோ இடம் வண்டி வாகனத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, அலைன்னு அலையிறோம், வீடும் கொடுக்க மாட்டேறாங்க, இடமும் வரமாட்டேது. அண்ணன் தம்பிக்கு பூர்வீக சொத்து பிரச்சனையாகவே இருக்குங்க. ஒரு முடிவுக்கு வருமா வராதா, கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா போட்டு கொடுக்க மாட்டாங்களா, கவர்மெண்ட் என் இடத்த எடுத்துக்குமா எடுத்துக்காதா, வண்டியை பார்க்கிங் போட்டிருந்தோம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்க வேண்டி வந்துச்சு. ஒருத்தரை நம்பி வண்டி கொடுத்தா என்ன ஆகும்னா அவர் வண்டி போய் சேதாரப்படுத்திட்டு அதுக்கு நீங்கள் கட்டுற மாதிரி ஆயிரும். அப்போ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரத்தம் சம்மந்தப்பட்டதில் அணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருங்க. இந்த நேரத்தில் தான் ஹை ஃபீவர், டெங்கு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இல்லை குடும்ப உறவுகள் யாரோ ஒருத்தருக்கு வந்துடும். தந்தைக்கு உங்கள் ஜாதகரிய தந்தைக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா இரத்த குறைபாடு, ப்ரெஷர் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். அண்டை வீட்டாரிடம் கருத்து வேறுபாடு. அப்போ ஒரே விஷயம் நல்லா இருந்தால் எப்படி இருக்குது, சிறிது மாறி இருக்கா, பலாபலனே மாறிடுது இல்லையா? சரி, அடுத்தது சூரிய தசையில் ராகு புத்தி. சூரியன் ராகுனால நிறைய பயப்படுறீங்க. ராகு மாதிரி அள்ளி கொடுக்கறதுல யாரும் இல்லை. அவர் நிறைய மாயாஜலம் பண்ணக்கூடியவர். ராகுக்கு என்ன ஒரு சிறப்பம்சம்னா இவருக்கு சொந்த வீடு கிடையாது. எங்கே இருக்காரோ அவர் தான் இவர் வீடு. அந்த வீட்டை எடுத்துக்குவார். புரிதலுக்காக சொன்னால் கரையாந்தாங்க புத்து கட்டுது, பாம்பு போய் உள்ளே இருந்து தன் சொந்த வீடு ஆக்கிக்கிறது இல்லையா, அதுதாங்க அந்த ராகு கேதுகள். அப்போ தன் சொந்த வீடை ஆக்கி கொள்ளக்கூடியது. சரி, ராகு ஒரு சில ஸ்தானத்துலலாம் நல்லா இருக்கும்பாங்க. பொதுவாக 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் அப்படி இருக்குன்னு வைப்போம். இல்லை மேசம் கடக இந்த வீட்டில் இருக்குது, இந்த மாதிரி இன்னும் 2, 3 வீடுகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு வைங்க. இவருக்கு என்ன பலன் கொடுக்க போகுதுன்னா நிரந்தர வருமானம், அதாவது அள்ள அள்ள குறையாத தனயோகம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதில் சூப்பராக இருக்கும். அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுதல். ராகுனா ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு விருது கிடைக்கும். ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பரில் கொடுத்து நல்லபடியாக வரும். இதில் உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்டது உறுதி ஏற்படும். வாடகை, வட்டி, வருமானம், ஆதாயம் உண்டு. பேங்க்லாம் உங்களை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு லோன் கொடுக்க அவ்வளோதான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் வீடு மேலே மாடி வீடு கட்டி வாடகை வருமானம் வாங்கி அதில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அம்சம் வந்துருச்சு. இதே இது கொஞ்சம் ராகு தீய கிரகங்களோட சேர்ந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த ராகு புத்தியில் ஃபஸ்ட் ராகு புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா அரசு தண்டனை. அதாவது திருமணமாகி கணவனே இல்லை மனைவியை பிரிந்த ஆண் பெண் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். அதாவது பெண்ணாக இருந்தால் விதவைன்னு சொல்லணும், ஆணாக இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கணவனை அதாவது மனைவியை பிரிந்து உதாரியாக இருக்கிற அந்த மாதிரி ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். ரவுடிகளால் தொந்தரவு, உணவில் சிறு சிறு விஷம் சம்மந்தப்பட்டது வந்துடும். இந்த நேரத்தில் தான் சிக்கன் குனியா, உடம்புல வேறு மாதிரி சின்ன சின்ன வைரஸ் காய்ச்சல்கள் வந்துடும். அதனால் இதெல்லாம் உணவு ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, வெளியே ரோட்டில் சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்றது ரொம்ப கவனம் தேவை. மலேரியா சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள். அரசு உங்களை தண்டிக்கும் அப்படின்னா ஃபைன் போடுறது, கரண்ட் பில், இபி பில் போட்டு விட்டுறது, நீங்கள் பேச தெரியாத மற்றவங்க லோன் வாங்கினதுக்கு நீங்கள் ஜாமீன் போட்டு மாட்டாலும் இந்த புத்தியில் தான். வீட்டருகில் இருக்கிறவங்க சண்டை கட்டிக்கிறது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி கிளியர் பண்ணிடணும். இது வேணால் கொடுப்பதிலும் வல்லவர் கெடுப்பதிலும் வல்லவர் இந்த ராகு. இதே இது சூரிய தசை குரு புத்தியில் வைங்களே 9 மாதம் 18 நாள் இருக்குது. அப்போ இதில் இது எண்ணற்ற நல்ல விஷயம். நட்பு கிரகங்கள் சேர்க்கையினால் குழந்தைகளால் ஆதாயம், செல்வ செழிப்பு உண்டு.
நிர்வாகம் சார்ந்த தன யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் தானாக நடக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார தன்னிறைவு, கொடுக்கல் வாங்கல் மேன்மை பெறுதல், உடலில் வலிமை. உங்கள் குழந்தைகள் தலைமை பொறுப்பு தாங்குவதை கண்கூடாக பார்ப்பீங்க. உங்கள் தந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருக்கிறத பார்த்து ரசிப்பீங்க. உங்களுக்கு பதவி யோகம், பொருளாதார வளர்ச்சி, ப்ரொமோஷன் இது மாதிரி வர்றது. உங்கள் கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க. இதே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், பெரும் பணம், பெரும் சொத்துக்கள், ஆடை ஆபரணம், சொத்துக்கள் நகையாக வாங்க சொல்லுவோம். நிறைய நகை பிஸ்கட்லாம் வாங்குவோம், பிஸ்கட் மாதிரி காயின் மாதிரி வாங்குகிற காலகட்டம் தான். பெரிய பெரிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியது. இதுவே குரு கொஞ்சம் மாறி இருக்கு. குழந்தையின் உடல்நிலை கவனம், நகை தொலைந்து போக வாய்ப்புண்டு, பெரும் பணம் கொடுத்து ஏமாறுறது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு பணத்தை இழந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறது இந்த குரு இதில் தான். என்ன நடக்குதுன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு விட்டதை பிடிக்கிறேன் நிறைய ஏமாறுறது இந்த காலகட்டம். நண்பர்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்து அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டுறது எடுத்துகிட்டு போயிடுறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டம். கவனமாக இருக்க வேண்டியது இந்த இது. சூரிய திசை சனி புத்திங்க. இது பார்த்திங்கன்னா 11 மாதம் 12 நாள். சூரியன் சனி பகையாக இருக்கலாம். சனி நல்ல இடத்துல இருந்து, சூரியன் நல்ல இடத்துல இருக்குன்னு வைங்களேன், அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அதாவது கெடுதல் செய்ய முடியாதவங்க நல்லா செஞ்சுட்டு போயிடுவாங்க. சனி பார்த்து நல்லா இருந்தலாம், வேலையாட்கள் நல்லா இருக்கும், உடல் உறுதி, வியாதி இல்லாத நிலை, குலதெய்வ அருள், கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும், தொழில் நிரந்தரம், அரசாங்க வேலை உறுதி. ப்ரைவேட்டில் வேலை பார்க்கணுன்னா அதில் மேனேஜர் இல்லை அதுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த காலகட்டம். கடன் அடைஞ்சு சக்ஸஸாக இருக்க வேண்டிய காலகட்டம். இதெல்லாம் நல்லா இருந்தான். இதே மாறி இருக்குன்னு வைங்க, முதல்ல இந்த கால் பிரச்சனை, கால் சார்ந்த தொந்தரவு, இந்த முட்டியில் சர்ஜரி பண்ணுறது, கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிறது, இதெல்லாம் இந்த மாதிரி கெடுதலாக இருந்தால். வீடு சம்மந்தப்பட்டதில் இந்த இப்போ தான் வந்து கேட்பாங்க, எனக்கு செய்வனை இருக்குதா, அது பண்ணிட்டாங்களா இல்லையா, இது மாதிரி. சித்தப்பா உறவுக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க, பூர்வீக சொத்தை பங்குறதில் பிரச்சனையாக இருக்குது. கண் சர்ஜரி, ஹார்ட் சம்மந்தப்பட்டதில் அப்போ தான் பயம் வரும், ஏதோ ரத்தத்தில் சம்மந்தப்பட்டது ஹார்ட் பிரச்சனையாக இருக்குமோன்னு. இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். பரிகாரம் தேவை. இதே இது சூரிய திசை புதன் புத்திங்க, 2 நட்பு கிரகங்கள், 10 மாதம் 6 நாள் இது நடக்குது. இதில் ஒரு சுப விஷயம்லாம் இருக்குது. 2 நட்பு கிரகம். புத ஆதித்ய யோகம் பெறுது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது வெற்றி. ஃப்ளாட்டு வாங்குவீங்க. இடம் சம்பந்தப்பட்டது, படிப்பில் மேன்மை பெறுதல், உங்களை பற்றி புகழ், கீர்த்தி, ஆடை ஆபரணம். நிறைய பேர் உங்கள் பழைய நட்புகள், புது நட்புகள்லாம் வந்து சேர்றது இந்த காலகட்டங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாமன் வகையில் ஆதாயம், மாமாக்கள் நல்லா நடக்கிறது. உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தானாக தேடி வரும். இடமாற்றம் நடக்கும், ஆனால் அது வளர்ச்சியாகவும் இருக்கும். இதே கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க, மாமா என்ற உறவுடன் கருத்து வேறுபாடு, நண்பர்கள் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த காதலன் காதலி பிரச்சனைகள், இந்த செக்லிஃப்ட் கொடுத்து சீட்டு போட்டு பணத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா, சீட்டை போட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆன்லைன் கேமிங் விளாண்டு பணம் வருதுன்னு சொல்லிட்டு அதில் ஏமாந்தது, இந்த MLM ஸ்கீமில் ஏமாறுறதுலாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இப்போ குடும்பத்தில் ஒருத்தருக்கு நடக்கும். இது கவனம். இதே சூரிய திசை கேது புத்தி நடக்குதுன்னு வைங்க, 4 மாதம் 6 நாள் நடக்குது. இந்த 4 மாதத்தில் கொட்டி கொடுக்கறதுல கேதுவும் சூரியனும் சும்மா இருக்காது. கேதுங்கிறது ஆன்மீகம், அரசியல், அரசாங்கம், இந்த மருத்துவத்துக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். சூரியனை மதியாக தான் குறிக்குது. கோயில் சம்பந்தப்பட்டது, புனித தலைவர்கள், அதாவது ஆன்மீக தலைவர்கள் சந்திப்பீங்க. கோயில் தீர்த்தங்கள் உங்களுக்கு போய் அமைக்கக்கூடிய வாய்ப்பு. பெருமாளை பக்கத்தில் நின்று பார்த்தேன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன். இந்த மாதிரி சார் பெருமாள் கோயிலில் ஒரு VIP போனாங்க, என்னை பின்னாடி போக சொல்லிட்டாங்க, பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வந்தேன். இந்த தசாபத்தியில் தான் வலிமையாக நடக்கும். உங்களுக்கு அரசாங்க அரசியல் அமைப்பு உண்டு. இந்த நேரத்தில் எலெக்ஷன் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டியில் கொடி வச்சுக்கிட்டு போகிற வாகனம் உண்டு. சைரனில் போகிற காலகட்டம். இதுவே கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க. ஃபஸ்ட்டு இந்த இருதயம் வயதான காலத்தில் கொஞ்சம் இருதயம் சம்மந்தப்பட்ட ஆன்ஜியோ பண்ணுறாங்க,
பைபாஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இங்கே தான் வந்து நிற்கும். கண்ணில் ஏதோ ஒரு தொந்தரவாக இருக்குதுங்க, அது சர்ஜரி பண்ணலாமா, லேசர் பண்ணலாமா, லேசிக் பண்ணலாமாங்கிற கேள்வியெல்லாம் இங்கே வந்து நிற்கும். தந்தை மகன் பிரச்சனை, அப்பா பையன் சண்டையெல்லாம் இங்கே தான் பார்ப்போம். கிட்டிருந்தா பூர்வீகத்தில் பிரச்சனை, எலும்பில் குறை, ஊசி போட்டுக்கிட்டே போகிறோம். அந்த மாதிரி முதுகு தண்டுவடத்தில் அவ்வளோ பெயின் சொல்லுவாங்க, சியாட்டிக் நர்வு சார், அந்த பிரச்சனை வந்து நிற்கிது சார், உட்கார முடியல, குமிய முடியல, ஜாயிண்டெல்லாம் வலிக்குது, என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியலம்பாங்க. சாப்பிட்ற மருந்து ஒத்துக்கலை. இந்த நேரத்தில் தான் சார் என்ன பிரச்சனைன்னு தெரியல, நாங்கள் வீடு மாற்றலாமா, அதுவாக இருக்குமான்னு. இருக்கிற வீடுக்கே பங்கம், பிரச்சனை வந்து நிற்கும். வாடகை ஃபஸ்ட்டு காலி, இருக்கிற வாடகைனா காலி பண்ண சொல்லுவாங்க. சொந்த வீடாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி இருக்கிற காலகட்டம். இதுவே சூரிய தசை சுக்கிர புத்தி, இந்த தசா புக்தியிலேயே இதுதான் ரொம்ப பெரிய காலகட்டங்க. ஒரு வருடம், அதாவது 12 மாதம். சுக்கிரன் பொதுவாக நல்லா இருக்குன்னு வைங்க ஜாதகத்தில், சூரியன் சுக்கிரன் ஆடை ஆபரணம் அழகு திருமணம் சம்மந்தப்பட்டது அள்ளி கொடுத்துட்டு போயிடும். இந்த தசா புத்தியில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு, பண வருவாய், மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தை புத்திர பாக்கியம் கொடுத்துரும். இதில் கண்களால் நல்லாயிருக்கும், டூர் செல்வது, இதில் வீடு வாடகை வருமானம், பேங்க் சம்மந்தப்பட்டது உண்டு, சொகுசு வாகனம், அது ஒரு வாகனம் 2ஆக மாற்றுறது, 2 3ஆக மாறுறது. இதில் கலை சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் அதில் வாய்ப்பு கிடைக்கிறது, அதில் விருதுகள் வாங்குகிற காலகட்டம். இது மாதிரி எண்ணற்ற நல்ல விஷயம் இருக்குது. இதை கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க. பால்வினை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், ஜென்ஸாக இருந்தால் கிட்னி சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த கல் அடைப்பு அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. சின்னதாக பெயினாக இருக்குங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா டியூப்பில் ஃபார்ம் ஆகுதும்போம். இந்த புத்தியில் சூரிய சுக்கிர புத்தியில் டியூபில் நின்றுச்சு, எக்டோபிக் ப்ரெக்னன்சி, இதெல்லாம் பார்த்துக்கணும். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி நெகட்டிவாக வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் அத்தை அப்பாவுக்கு உறவு வேறுபாடு, அத்தை வந்து கையெழுத்து போடாமல் சொத்து நிற்கிதுங்க, அத்தைக்கு இதை பண்ணுங்க. குலதெய்வ அம்பாள் அவங்க அம்சம் குலதெய்வ கோயிலுக்கு போனாலே பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவாக வரும். இப்படி ஒவ்வொரு தசாபுத்தியும் பார்த்துருக்கோம். இன்னும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதில் என்ன சார் பொது பரிகாரம் கொடுக்குறேன். சூரியன் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சூரிய வழிபாடு, சூரிய காயத்ரி தினமும் பிரார்த்தனை செய்வது சிறப்பு. இதில் கோதுமை தானம் கொடுத்தல், இதெல்லாம் மிகுந்த சிறப்பாக இருக்கும். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்க நான் தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உறுதியாக கொடுக்குறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.